Hi student, welcome to Muthu Maths YouTube channel. Next exercise 11.4 question number 8 பார்க்க போறோம். A lottery with 600 ticket gives 1 prices of Rs 200, 4 prices of 100 and 6 prices of 50. If the ticket cost is 2, find the expected winning amount of a ticket. Okay. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன ஆன்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன எவ்வளோ ருப்பீஸ் இருக்குது, 200 லாட்ரி டிக்கெட் இருக்குது, 100 லாக்கெட் டிக்கெட் இருக்குது, 50 லாட்ரி டிக்கெட் இருக்குது. அடுத்தது காஸ்ட் எவ்வளோ சார் அப்படின்னா 2. இப்போ லாட்ரி டிக்கெட்டுடைய காஸ்ட்டு 2ங்கிறதுனால நெகட்டிவில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து டோட்டல். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சார் கண்டுபிடிக்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 200 லாட்ரி டிக்கெட் எத்தனை பேருக்கு சார் கிடைக்குது அப்படின்னா டோட்டலாக 600 லாட்ரி டிக்கெட் இருக்குது. 200 ருபீஸ்க்கான லாட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. அப்போ 1/600 போட்டுக்கலாம். 100 லாட்ரி டிக்கெட் எத்தனை பேருக்கு சார் கிடைக்குதுன்னா 4 மெம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ 4/600. ஓகே, 50 ருபீஸ்க்கான லாட்ரி டிக்கெட் 6/600. ஓகே, அப்போ டோட்டலாக எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா டோட்டல் லாட்ரி டிக்கெட் 600. அதில் 2 மைனஸ் பண்ணால் மீதி என்ன இருக்கும்? 589/600. ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ வேணும் அப்படின்னா எக்ஸ்எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இதையும் மல்டிபிள் பண்ணணும். இதையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 200/600. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 400/600. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 300/600. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1178/600. ஓகே, இப்போ டோட்டல் எவ்வளோ சார் அப்படின்னா 278/600. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சார் கண்டுபிடிக்கலாம்னா இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் என்ன வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? சமேசன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். சமேசன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ எவ்வளோ? -278/600. ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன சார் கிடைக்குன்னா -0.46. -0.46. ஸோ இப்போ இதோட 6 மேலே ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும்? 5. ஓகே, -0.50. ஓகே, அப்போ எக்ஸ்பெக்டட் லாஸ் எவ்வளோ சார் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 50 ருபீஸ். ஓகே, அமௌண்ட் cannot be நெகட்டிவ், அதனால் பாசிட்டிவில் எடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் லாஸ் 50 பைஸ். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.